ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்க சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் முடிவெடுத்துள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் ஒலிம்பிக் போட்டிகள் தொடர்பான அமைப்புகளில் பதவி வகிக்கக்கூடாது என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் விதி கூறுகிறது. அந்த விதிக்கு முரணாக ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அபய் சிங் சௌதாலா, லலித் பனோட் ஆகியோர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் பொறுப்புகளுக்கு கடந்த 2012ஆம் ஆண்டில் தேர்வு செய்யப்பட்டனர். விதிகளுக்கு முரணாக இந்திய ஒலிம்பிக் சங்கம் செயல்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் தடை விதித்தது. இதனால் ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளில் இந்தியா பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கடந்த ஞாயிறன்று இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராக என் ராமச்சந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விதிகளுக்கு உட்பட்டு இந்திய ஒலிம்பிக் சங்க நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விலக்கிக் கொண்டுள்ளது. இத்தகவலை இந்திய ஒலிம்பிக் சங்க புதிய பொதுச் செயலாளர் ராஜீவ் மேத்தா தெரிவித்தார். ரஷ்யாவில் உள்ள சோச்சி நகரில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் தற்போது நடந்து வருகிறது. இதில் இந்தியா சார்பில் வீரர்கள் பங்கெடுத்துள்ள போதும் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தடை காரணமாக துவக்க விழாவின் போது இந்திய கொடியை எந்த வீரரும் ஏந்திச் செல்லவில்லை. இப்போது தடை நீக்கப்பட்டுள்ளதால் நிறைவு விழாவில் தேசிய கொடியை இந்திய வீரர்கள் ஏந்தி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.